வீடியோவில் பிம்பிள் ரிமூவல் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வெற்றிலை. இது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இந்த வெற்றிலை நம்ம ஃபேஸில் இருக்கிற பருவெல்லாம் நல்லாவே நீக்கிறோம். ஸோ இந்த வெற்றிலை 3 எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ரோஸ் வாட்டர், தயிர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாரில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். இதில் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் நீக்கி பருவெல்லாம் நீக்குது. பரு வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த வெற்றிலை உதவும். ஸோ நீங்கள் இந்த ஃபேஸில் நல்லா வீக்லி 2 டைம்ஸ் அப்ளை பண்ணும்போது 1 மந்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபேஸில் உள்ள பிம்பிள் எல்லாம் அறவே எடுத்துரும். அந்த கரும்புள்ளி இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிரும். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃபேஸ் பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேஸ் பேக், அதுதான் இந்த புதினா ஃபேஸ் பேக். இந்த புதினா ஃபேஸ் பேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி புதினா எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா சாறு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாறில் 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி பவுடர், 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஹைட்ரேட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இதில் முல்தானி மெட்டி சேர்க்கறதுனால இந்த எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. இதில் புதினா சேர்க்கறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற கருவளையம், கரும்புள்ளி, முகப்பரு இது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம ஃபேஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்குது. ஸோ இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணுறதுனால ஃபேஸை எப்போவுமே ஹைட்ரேட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் அப்படிங்கிற அந்த அங்கங்கே இருக்கிற கருப்பெல்லாம் நல்லாவே நீக்கி ஃபேஸ்க்கு ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்குது. ஃபேஸ் பேக் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். 2 மந்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஃபேஸ் பேக் ரொம்பவே எஃபெக்டிவான ஃபேஸ் பேக். இது வேறு எந்த இலையும் இல்லை, பச்சை, முழு பெயர் திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றோம்ல சப்ஜா விதை, அதோட செடி தான் இந்த இலை. இந்த இலையை நம்ம கையில் நல்லா பறித்து கசக்கி சாறு வரும். அந்த சாரை முகப்பரு, கரும்புள்ளி மேலே அப்ளை பண்ணிங்கன்னா முகப்பரு 1 நாளில் நல்லாவே மறைஞ்சிரும். கரும்புள்ளி 3 நாளில் காணாமல் போயிடும். இது நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னில் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருந்தால் கூட இது நல்லாவே சரி பண்ணி கொடுக்கும். இது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு என்னோட ஃபேஸ் தான் சாட்சி. இது என்னோட ஆட்சி எனக்கு சொல்லி கொடுத்தது. நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னங்க, உங்களோட ஃபேஸ் வாஷ், சீரம்க்குலாம் ஒரு குட் பை சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக்கு தேவையான திங்ஸ் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். பெருஞ்சீரகத்தை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பைண்டிங்காக கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இது நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் போட்டு 20 மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணி பாருங்களேன். ஃபேஸில் அப்போயே ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்னஸ் இருக்கும். கோடை காலத்துலேயும் சரி, குளிர்காலத்துலேயும் சரி. ஆனால் அந்த பெண்களுக்கு முகத்தில் இருக்கிற பருக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. அந்தளவுக்கு பிம்பிள்ஸ் அள்ளி கொட்டும். அந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ்க்கெலாம் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ் பேக் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வேறு எந்த இதுவும் இல்லைங்க. பெருஞ்சீரகம், வீட்டில் இருக்கிற சோம்பு தான், எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ஈஸியாக கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது முகப்பருவை நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்குது. இந்த முகத்தில் ரொம்ப பருவ இருக்குல்ல, அவங்களுக்குலாம் நல்லா க்யூர் பண்ணி கொடுக்குது. ஃபேஸை எப்போவுமே நல்லா ஸ்மூத்தாக ஹைட்ரேட்டாக வச்சு. இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே சீக்ரெட்டான ஃபேஸ் பேக் என்னென்னு பார்க்கலாமா? கொத்தமல்லி இலை தான். இது நம்ம ஃபேஸில் உள்ள கரும்புள்ளியெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் ஒரு கைப்பிடி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து இதை ஃபஸ்ட் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட பைண்டிங்காக நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இதில் 1/2 ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 20 மினிட்ஸ் விட்டு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸில் கரும்புள்ளியெல்லாம் ஒரே மாதத்தில் காணாமல் போயிடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.